guys, make some noise. Guys, இன்னைக்கு நமக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. and அவங்க யாருன்னு பார்த்தா தெரியுமா? ஒரு நிமிஷம்டா. தெரியுமா? ஏன்னா எனக்கே தெரியாது. இருங்க, அவங்க தான் சொல்ல போறாங்க. ஒரு நிமிஷம்டா. அவசரம். யாரு ப்ரோ? ஒரு நிமிஷம் இரு. என்ன गाइस எல்லாம் பாத்து யாருன்னு பாத்தீங்களா? யாருன்னு உங்களுக்கு தெரியுதுல எல்லாருக்கும்? எங்க ஒரு சவுண்ட் கொடுங்க பாங்களா, யாருன்னு தெரியுதுன்னா? பத்தலையே, காது கேட்கல. இவ்வளவுதானா எனர்ஜி? சூப்பர் गाइस, சூப்பர். ஏன்னா கண்டிப்பா அவரோட மூவிஸ் நீங்க யாரும் பார்க்காம இருந்திருக்க மாட்டீங்க, பார்த்துட்டு நிறைய பேர் ரசிக்காம இருந்திருக்க மாட்டீங்க. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் இன்னைக்கு நம்மளுக்கு சூப்பர் சீஃப் கெஸ்டா அண்ட் வந்திருக்கிற ஒவ்வொரு மெம்பர்ஸும் சரி. இன்னைக்கு நம்ம அஸ்திரம் மூவி ப்ரமோஷன் பார்க்க வந்திருக்கோம். ஸோ வந்திருக்கிற 4 பேருமே ஒரு விதத்தில் சூப்பரான ஹார்ட் ஒர்க்கர்ஸ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் வந்து அவர் ஆக்டும் பண்ணுவார், கோ டைரக்டரும் பண்ணுவார், ப்ரொடியூஸும் பண்ணுவார். அண்ட் அவர் ஒரு மூவியில் வந்து கோ ப்ரொடியூஸாகவும் இருந்திருக்காரு, ஆக்டும் பண்ணியிருக்காரு. அந்த மூவி வந்து அமேசான் பிரைமில் யார் இந்த ஆனந்த், அந்த மூவி வந்து அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் எல்லாருமே. ஓகேங்களா? பார்ப்பீங்களா? அண்ட் ஓகே, இன்னொரு விஷயம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆக்சுவலி வந்து அந்த மூவியோட ரைட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜோட அலுமினி தான். அண்ட் இசிஎஸ் இருக்கீங்களா இங்கே? இசிஎஸ் அவர் உங்களோட டிபார்ட்மெண்ட் சீனியர் தான் ஒரு விதத்தில். ஆனால் நீங்கள் சத்தம் போடலாமே. இசிஎஸ் சூப்பர். அண்ட் ஆக்ட்ரஸஸ் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா மாடல், ஆக்ட்ரஸஸ் இதெல்லாம் பண்ணி அவங்க ஆல்ரெடி ஒரு மூவி நினச்சிருக்காங்க. அந்த மூவி பேர் வந்து லாக்கர். அந்த மூவியோட ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி, அவங்களும் இங்கே ஜாயின் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேம். வெல்கம் மேம். அண்ட் ஃபைனலி அவர் ஹீரோ ஷாம் சார். ஹலோண்ணா. சொல்லப்போனால் அவங்கள பற்றி ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். தளபதி சொல்லியிருக்காரு, நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும், நீங்கள் தான் ஃபன் ஃபேக்டர் நிறைய சொல்லியிருக்காரு. நாங்கள் இங்கே நிறைய எதிர்பார்க்குறோண்ணா உங்ககிட்ட இருந்து. ஆமாண்ணா. ஓகே, தென் லெட்ஸ் வெல்கம் அவர் டீம் டு த ஸ்டேஜ். Let's welcome Astra movie team onto the stage. Guys, make some noise. Put your hands together for Guys, team Astra movie Feb 28 release ஆக போகுது. Nice to meet you. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. நான் அஸ்திரம் மூவி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். A very big hi to all the boys, all the girls. காலேஜ்னாலே நோ சொல்ல முடியாத அளவுக்கு ஐ லவ் காலேஜ் டேஸ். அதுக்கு காரணம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேஸ் ஆஃப் அ லைஃப் காலேஜ் டேஸ் தான். ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், கல்ச்சுரல்ஸாக இருக்கட்டும், எவ்ரிதிங் காலேஜ் டேஸ், காலேஜ் லவ், காலேஜ் லைஃப் மறக்க முடியாத நாட்கள். ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல், ப்ரெஷர் இல்லாமல் ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன் நானும். பட் இப்போது இட்ஸ் ஆல்வேஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்ஸ் யூ ஃபினிஷ் யர் காலேஜ். as I said, college days, it's one of the best days. நீங்களும் உங்களை காலேஜ் டேஸை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இட் வில் நெவர் கம் பேக். அட் த சேம் டைம் மேக் ஷுர் உங்களோட கெரியரை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. பிகாஸ் இட்ஸ் அ வெரி காம்படிட்டிவ் வேர்ல்டு. ஸ்டடீஸ் மட்டும் இல்லை, உங்களோட இன்னர் டேலண்ட்ஸையும் டேப் பண்ணி ட்ரை டு அச்சீவ் வாட் யூ வாண்ட் டு பிகம். ஐ வாண்ட் டு விஷ் எவ்ரி ஸ்டூடெண்ட் ஓவர் ஹியர் all the very best for your success in life and career. And it's my pleasure to be in this college. Thank you for having me here. Thank you. Hello, hi. Thank you so much. Heartfelt vanakkam to all the respected professor, the faculty members, and of course all my beloved SRMites. A big hello.
I'm feeling super proud and wow, this feels so special to me. Being here today brings back so many memories from starting, walking around the campus, SRM campus as a student to standing here as a heroine of Astram. It's one incredible journey for me, an unforgettable moment. Thank you so much for all your love. Astram is releasing on Feb 28. See you all at theaters. Hope you all will love it. Thank you so much, and thank you so much for inviting me. Love you all. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் அரவிந்த் ராஜகோபால். அஸ்திரம் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கேன். மிஸ்டர் ஜெகன், he is the writer of the movie and also அவரும் இதே கல்லூரியில் படித்த ஒரு நபர் தான். ஸோ சினிமா படித்து முடிச்சுட்டு சைடில் வேலை பார்த்துட்டு சினிமா கனவோட வரும்போது என் கூட ஜாயின் பண்ண என் தம்பி மிஸ்டர் ஜெகன். ஸோ அப்படியே 2 பேரும் சேர்ந்து தான் ஷார்ட் ஃபிலிம் அப்படி இப்படின்னு ஆரம்பித்தோம். இன்னைக்கு இந்த மேடை வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்கு எங்களோட கனவு. ஸோ இந்த சமயத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எங்களை இன்வைட் பண்ணதுக்கு. படம் Feb 28 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே தேட்டரில் பார்த்துட்டு இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். இது ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். ஸோ ஷாம் சார் இந்த படத்தில் வந்து நீங்கள் பார்க்காத ஒரு இது வரைக்கும் நம்ம ஷாம் சாரை நிறைய 12B, இயற்கை, லேசா லேசா நிறைய படங்களில் ஒரு சாக்லேட் பாய், லவ்வபிள் பாயாக பார்த்துருப்போம். பட் இந்த படத்தில் சார் வந்து ஒரு காப்பாக பண்ணியிருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காரு சாரும். ஸோ இந்த சமயத்தில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஆல்சோ மேம் வந்து நிரஞ்சனி மேம் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு சாருக்கு கூட ஒரு ஒய்ஃப் கேரக்டராக ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் இந்த படம் வந்து ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் எஸ் ஹியர் ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு சீதா மேம் அண்ட் அவர் ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் எஸ்ஆர்ஓ மேனேஜ்மெண்ட் டீம். இந்த மாதிரியே ஒரு அழகான மேடையில் எங்களோட மூவி ப்ரமோஷனுக்கும் ஒரு சின்ன நேரம் ஒதுக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் எங்களோட மூவி ப்ரமோஷன்ஸோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் இங்கே தான் ஆரம்பிக்குது. அது நானும் இந்த படத்தோட ஹீரோயின் நிரஞ்சனி மேமுமே இந்த காலேஜோட எக்ஸ்டூடெண்ட்டு தான். ஸோ எங்களோட காலேஜில் இந்த ஈவெண்ட் ஆரம்பிக்கிறதுல எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டு. அண்ட் அஸ்திரம் பற்றி சொல்லணுன்னா எந்தவித டீவியேஷன்ஸும் இல்லாமல் ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு இன்டென்ஸான க்ரைம் த்ரில்லர் பார்த்த திருப்தி உங்களுக்கு இந்த படம் முடிஞ்சு போகும்போது கிடைக்கும். அண்ட் அதை தாண்டி எந்த விதமான எமோஷன்ஸ் உங்களுக்கு டேக்அவே கிடைச்சாலும் அது ஒரு பெரிய போனஸாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் இந்த காலேஜுக்குள்ளே வரும்போது மலரும் நினைவுகள், அப்புறம் மறக்க முடியாத நினைவுகள் அண்ட் மறக்கணும்னு நினைக்கிற நினைவுகள்லாம் எனக்கு வந்தது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் ஷேர் பண்ணிட்டு ஸ்பீச் முடிச்சுக்கிறேன். காலேஜ் டேஸ்ன்றது ரொம்ப சந்தோஷமான நாட்களாக இருக்கும் எல்லாருக்கும். பட் வந்து என்னோட நண்பருக்கு அப்படி அமையல. இதை ஏன் இங்கே நான் ஷேர் பண்ணுறேன்னா, இது மூலிமா ஒரு 2 பேர் அவேர் ஆனீங்கன்னா அது ஒரு பெரிய நல்ல விஷயம் தானே. அதுக்காக மட்டும் தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு நாள் நான் காலேஜ் லீவ் போட்டிருக்கும் போது ஒரு ஃபோன் கால் வந்தது. மச்சான் ஹரிஹரனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருக்கான் என்ன இருக்கான்னு கேட்கும்போது, இல்லை மச்சான் ஸ்பாட்லேயே இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் அதுக்கான ரீசன் தான் ரொம்ப வழி தரக்கூடியதாக இருந்தது. எப்போவுமே ஹெல்மெட் போட்டு போகிறவன் அன்னைக்கு ஹெல்மெட் மறந்துட்டு போயிட்டான், ஆக்சிடென்ட் ஸ்பாட்லேயே இறந்துட்டான். அதுக்கப்புறம் அவனோட குடும்பமே வந்து செதஞ்சு போச்சு. இது வந்து எப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்டை பார்த்தாலும் நான் எங்கேயாவது சொல்லணும்னு ஆசைப்படுவேன். பட் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது நம்ம கூப்பிட்டு சொன்னால் யாராவது கேட்பாங்களா? அதனால் ஒரு சரியான இடத்துல சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதுக்காண்டி இந்த இடத்த பயன்படுத்திக்கிட்டேன். ஸோ என்னோட சின்ன ரிக்வெஸ்ட் தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. அது மட்டும்தான். நல்லா படிங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். டைம் கிடைச்சது, வாய்ப்பு இருந்ததுன்னா அஸ்திரம் படத்தை பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.
சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்யும் தருணம் இது. சிறப்பு விருந்தினர்களை சிறப்பு செய்ய கணிதவியல் துறை தலைவர் திரு லலித்குமார் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. அடுத்ததாக அஸ்திரம் மூவி உடைய காணொளி வெளியிடப்படுகின்றது. அஸ்திரம் திரைப்படத்தினுடைய முன்னோட்டம் தற்பொழுது காணொளியாக இங்கு வெளியிடப்படுகின்றது. இன்ஸ்பெக்டர் அகிலன், இப்போ நீ ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கல, அதை பத்தின பெரிய லீடு எனக்கு கிடைச்சிருக்கு. என்ன லீடு? அன்னைக்கு எக்ஸாக்டா என்ன நடந்துச்சு? வெளியே வரும்போது கையில கத்தியோட வந்தா சார். இப்படி கேஸை முடிக்க முடியலன்னு நீ தூங்காம கஷ்டப்படுறது உனக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம், பட் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவர் மதமாற்றம் செய்யறாரோன்னு எனக்கு ஒரு டவுட் சார். மதம் மாறினா தான் நன்மை செய்வார்னா அவர் கடவுளே இல்லை, கட்சி தலைவர். இவ்வளவு நாள் ஆயோ கேஸுக்கு லீடு கிடைக்கல, கண்டவளா வந்து அவமானப்படுத்திட்டு போறான். அவனுக்கும் நமக்கும் இடையில என்னதான் சார் நடக்குது? இப்ப அவனைங்க சார் தேடுறது. வெளியில நியூஸ், பிரஸ், மீடியா நாரிட்டு கிடக்கு. இந்த கேஸ்ல நீ கீழ்ச்சதெல்லாம் போதும், சொல்ற வரைக்கும் அமைதியா. அப்போ இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. சுமன், கைலாஷ் பார்த்த கார் ஓ ஏரியால தான் போயிட்டு இருக்கான், அதை உடனே ட்ராக் பண்ணு. புன்னகை பூவே, சிறு பூக்களின் தீவே, லலா 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 லலா. எங்கேயோ போகின்ற மேகம் நிற்குது, என் பேரை உன் பேரை சொல்லி அழைக்குது. லவ் பண்ணு, லவ் பண்ணு. ஒரு புன்னகை பூவே, சிறு பூக்களின் தீவே, நீ என்னை மட்டும் காதல் பண்ணு. என் வாலிபு நெஞ்சம் உன் காலடி கெஞ்சும், சிறு காதல் பிச்சை போடு கண்ணு. நான் கெஞ்சி
கெஞ்சி கேட்கும் நேரம் உன் நெஞ்சினோர மீரம் ஆச்சோ அச்சோ காதல் வாராதோ எங்கேயோ போகின்ற மேகம் இருக்குது பெண்ணிலவை பூவாய் வைப்பேனே வாழவில்லை உடையாய் வைப்பேனே உனக்காக எதுவும் செய்வேன் நீ எனக்கு என்ன செய்வாயோ இந்த ஒரு ஜன்மம் போதாது 7 ஜன்மம் எடுத்தும் தீராது அந்த தெய்வம் உன்னை காக்க தினம் தொழுவேன் தவறாது என்ன நான் கேட்டேன் தெரியாதா இன்னும் என் மனம் புரியாதா அடராமா இவன் பாடு இந்த பெண்மை அறியாதா ஏதோ 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 ஒன்று உன்னை கேட்பேன் இல்லை 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 என்றால் உயிர் துறப்பேன் உன் பாதம் நடக்க நான் பூக்கள் வீரிப்பேன் உன் தேகம் முழுக்க தங்கத்தால் பதிப்பேன் உல்லாஹி உல்லாஹி லாஹி உல்லாஹி உல்லாஹி லாஹி உல்லாஹி உல்லாஹி லாஹி உல்லாஹி உல்லாஹி லாஹி ஒரு புன்னகை பூவே சிறு பூக்களின் தீவே லல்லா 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 Maybe in New York with me back and forth. எங்கேயோ போகின்ற மேகம் இருக்குது என் பேரை உன் பேரை சொல்லி அழைக்குது லவ் பண்ணு லவ் பண்ணு ஓ, ஒரு புன்னகை பூவே சிறு பூக்களின் தீவே நீ என்னை மட்டும் காதல் பண்ணு என் வாழிவு நெஞ்சம் உன் காலடி கெஞ்சும் சிறு காதல் பிச்சை போடு கண்ணு நான் கெஞ்சி கேட்கும் நேரம் உன் நெஞ்சினோர மீரம் ஆச்சோ அச்சோ காதல் வாராதோ எங்கேயோ போகின்ற மேகம் இருக்குது Thank you, sir. மீண்டும் ஒரு சிறிய காணொளி உங்களுக்காக. ஷாமனா ஒரு நிமிஷம்ண்ணா. லல்லா 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 எங்கேயோ போகின்ற மேகம் நிற்குது. ராஜி, ஐ திங்க் நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. என் பேரை உன் பேரை சொல்லி அழைக்குது. அதுல நான்சி, நான் கூட தான் உன்னை லவ் பண்றேன். லவ் பண்ணு லவ் பண்ணு ஓ, ஒரு புன்னகை பூவே சிறு பூக்களின் தீவை நீ என்னை மட்டும் காதல் பண்ணு. என் வாழிவு நெஞ்சம் உன் காலடி கெஞ்சும் சிறு காதல் பிச்சை போடு கண்ணு. நான் கெஞ்சி கேட்கும் நேரம் உன் நெஞ்சினோர மீரம் ஆச்சோ அச்சோ காதல் வாராதோ.
ஷாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு குஷி டைம்லேருந்து நல்ல பழக்கம், நல்ல நண்பர். ஒரு லஞ்சாக இருக்கட்டும், ஒரு டின்னராக இருக்கட்டும், ஷாம் இல்லாமல் அது நடக்கவே நடக்காது. ஷாம் தான் அந்த இடத்தையே அப்படியே கலகலப்பாக வச்சுருப்பாப்புல. என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு எனர்ஜி ஃபேக்டர்னு சொல்லலாம் ஷாம். ஸோ தேங்க்யூ ஷாம் அண்ட் தேங்க்யூ ஸ்ரீகாந்த் சார். Thank you, sir. Hello. Check.